الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணிமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் ஒரு புனிதமான இரவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த இரவனுடைய சிறப்பு இருக்கின்றதே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையான இரவுகளிலே ஓர் இரவு இருக்கின்றது. அந்த இரவிலே நீங்கள் நின்று வணங்கினால் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு அமலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். 83 ஆண்டுகள் செய்யக்கூடிய நன்மைகளை அந்த ஒரு இரவில் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அது என்ன இரவு என்பது காண்பிக்கப்பட்டது. ஆனால் நபி அவர்கள் அந்த செய்தியை சஹாபாக்களுக்கு சொல்ல வருகின்ற பொழுது 2 சஹாபாக்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு அதை நபி அவர்கள் தடுத்து நிறுத்துகின்ற பொழுது அல்லாஹு தாலா இவர்களுக்கு அந்த செய்தியை அல்லாஹ் மறக்கடித்து விட்டான். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தாலா ஓர் இரவை வைத்திருக்கின்றான், அந்த இரவில்தான் குர்ஆனை இறக்கினான், அந்த இரவில்தான் முதல் வசனமாக இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற சூறாவை அதனுடைய 5 ஆயத்துக்களை ஹிராவுடைய குகையிலே அல்லாஹு தஆலா இறக்கினான். அது எந்த இரவு எந்த நாள் என்பதை அல்லாஹ் எனக்கு அறிவித்து கொடுத்தான். அதை நான் உங்களுக்கு சொல்வதற்காக வந்தேன். ஆனால் நீங்கள் சண்டை செய்ததின் காரணமாக அல்லாஹ் எனக்கு அதை மறக்கடித்து விட்டான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். கண்ணிமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு ஒரு புனிதமான இரவை கொடுத்து அந்த புனிதமான இரவிலே நாம் வணங்கினோம் என்று சொன்னால் அதிகமான மாதங்கள் வணங்கிய சவாபை, அதிகமான ஆண்டுகள் வணங்கிய சவாபை அல்லாஹு தஆலா தருவதற்கு அல்லாஹ் நம் மீது ஆசைப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் நமக்குள் பிரச்சனைகளும் சண்டைகளும் ஏற்பட்டதன் காரணமாக அல்லாஹ் இந்த மக்கள் சண்டை செய்வதை வைத்து அல்லாஹ் அதை மறக்கடித்து விட்டான். இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், எல்லா பள்ளிவாசல்களிலுமே ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்படி பிரச்சனை வரும்போதெல்லாம் பள்ளிவாசலே கூச்சல்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. நபியுடைய ஒரு ஹதீஸ் இருக்கின்றது, யார் துன்யாவுடைய பேச்சை இந்த பள்ளிவாசல் பேசுகின்றாரோ அவருடைய 80 ஆண்டுடைய நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. நாம் வாழ்வது எத்தனை ஆண்டு என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு துன்யாவுடைய விஷயத்தை பள்ளிவாசல் பேசினால் நம்முடைய 80 ஆண்டுடைய நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னால் நாம் எத்தனை விஷயங்கள், எத்தனை நாட்கள், எவ்வளவு விஷயங்கள் நாம் பள்ளிவாசலை பேசுகின்றோம். துன்யாவுடைய விஷயங்களை எவ்வளவு சண்டைகள் செய்கின்றோம், பள்ளிவாசல் நம்முடைய சத்தங்களை உயர்த்தி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா புனிதமான ஒரு இரவை கொடுத்து அந்த இரவிலே நீங்கள் அமல் செய்யுங்கள், அதை கொண்டு உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றேன். முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்கள் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார்களே, அவர்களுடைய சவாபை எல்லாம் உங்களுக்கு இந்த ஒரே இரவில் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தயாராக இருந்தான். ஆனால் நாம் சண்டை செய்வதன் காரணமாக, நாம் குழப்பங்கள் ஏற்படுத்துவதன் காரணமாக அல்லாஹ் நமக்கு அந்த இரவுடைய பரக்கத்தை அல்லாஹ் நீக்கிவிட்டான்.
எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இனி வரக்கூடிய காலங்களிலாவது நாம் பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டோம் என்று சொன்னால் ஆமன்னா சல்லம்னா என்று அமைதியான வாழ்க்கையோடு இருக்க வேண்டும். இது பள்ளிவாசல் என்பது நம்முடைய வீடு அல்ல, நம்முடைய சத்திரம் அல்ல, இது அல்லாஹ்வுடைய வீடு. அல்லாஹ்வுடைய வீட்டிலே அல்லாஹுவை மட்டும்தான் பேச வேண்டும். அல்லாஹு ரசூலை பற்றி மட்டும்தான் பேச வேண்டும். அதை அல்லாத மற்ற விஷயங்களை நாம் இந்த பள்ளிவாசலில் பேசினோம் என்று சொன்னால், துனியாவுடைய விஷயங்களை பேசினோம் என்று சொன்னால், அரசியலை பற்றி பேசினோம் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு நன்மைகள் கொடுப்பதற்கு பகரமாக நம்முடைய நன்மைகளை அல்லாஹு தஆலா அழித்து விடுவான். அதையெல்லாம் நன்மைகள் எல்லாம் அழித்து நமக்கு பாவமாக ஆக்கி விடுவான். அல்லாஹு பாதுகாக்க வேண்டும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சிறப்பான நாளிலே நாம் ஒரே ஒரு நாள் இந்த இரவில் மாத்திரமாவது குர்ஆனை ஹதம் செய்யக்கூடிய இந்த இரவிலாவது எல்லா வீடுகளிலும் குர்ஆன் ஓதி இன்றைய நாளிலே எல்லோரும் குர்ஆனை ஹதம் செய்யக்கூடியதாக இருக்கின்றோம். எல்லோரும் குர்ஆனை முடித்துவிட்டு துஆ செய்வதற்காக காத்திருக்கின்றோம். யாராவது ஒருவர் குர்ஆனை முடித்துவிட்டு அவர் கையேந்தி அல்லாஹ்விடம் கேட்டார் என்று சொன்னால் அந்த துஆ மறுக்கப்படுவது கிடையாது. அப்படி என்று சொன்னால் இந்த ஊரில் எத்தனையோ வீடுகளிலே பெண்கள் குர்ஆன் ஓதிருக்கின்றார்கள், எத்தனையோ ஆண்கள் குர்ஆன் ஓதிருக்கின்றார்கள், பள்ளிவாசல் ஓதிருக்கின்றார்கள், வீட்டில் ஓதிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பள்ளிவாசலிலே ஒவ்வொரு நாளும் தராவீஹ் தொழுகையிலே 1.5 ஜுஸ் 1.25 ஜுஸ் 1 ஜுஸ் என்பதாக கேட்டு கேட்டு முழு குர்ஆனை நாம் கேட்டிருக்கின்றோம். அந்த முழு குர்ஆனுடைய சவாபை பெறுவதற்காக, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்காகத்தான் இன்று நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இன்றைய நாளில் நடக்கக்கூடிய அமல்கள் அனைத்திலும் அமைதியாக இருந்து நாம் துவா செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய துவாவை அங்கீகரித்துக் கொள்வான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு லேசான வழிகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். அது ரமலானுடைய மாதம் மட்டுமல்ல, எல்லா நாட்களிலும் எல்லா மாதங்களிலும் எல்லா நேரங்களிலும் நமக்கு என்ன தேவைகள் ஏற்பட்டாலும் ஒழு செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு வந்து அல்லது வீட்டிலோ பள்ளிவாசல் எங்கிருந்தாலும் சரி, யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன் என்று 3 விழுத்தம் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் ஒரு மலக்கு நம்முடைய பக்கத்தில் வந்து விடுகின்றார். அந்த மலக்கு சொல்லுகின்றார், அர்ஹமுர் ராஹிமீனாகி அந்த அல்லாஹ் உன் பக்கம் கவனம் செலுத்துகின்றான், நீ என்ன கேட்க நாடுகின்றாய் கேள் என்பதாக சொல்லுகின்றார். இன்னொரு ஹதீஸில் வருகின்றது, யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன் என்று யார் 3 விழுத்தம் சொல்லுகின்றாரோ அல்லாஹ்வே நம் பக்கம் கவனம் செலுத்தி, என்னுடைய அடியானே உனக்கு என்ன தேவை, அர்ஹமுர் ராஹிமீன் ஆகிய நான் உன் பக்கம் கவனம் செலுத்துகின்றேன், நீ என்ன தேவையை கேட்கின்றாயோ கேள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இது நமக்கு சொல்வதற்கு கஷ்டமல்ல. இந்த அர்ஹமுர் ராஹிமீன் என்ற திக்ரை 3 விழுத்தம் சொல்லிவிட்டு நாம் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் என்னுடைய கருணையை நீக்கிவிடு, யா அல்லாஹ் என்னுடைய நோயை நீக்கிவிடு, யா அல்லாஹ் என்னுடைய முசீபத்தை நீக்கிவிடு என்று கையேந்தும் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய கையை வெறுங்கையாக அனுப்ப மாட்டான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் நபி அவங்க சொல்லுவார்கள், லேசான திக்ரு தான், அந்த திக்ரின் மூலமாக நம்முடைய துஆக்கள் கபூலாகின்றது. இரவு நேரத்தில் தூங்குகின்றோம். யாராவது ஒரு மனிதர் இரவிலே தூங்கி காலையில் எழுந்திருப்பதற்கு முன்னால் இரவு நேரத்தில் எப்படியாவது ஒருவருக்கு முழிப்பு வரும் என்று சொன்னால், அப்படி அவர் விழிக்கின்ற பொழுது விழித்தவுடன் 4வது கலிமாவையும் 3வது கலிமாவையும் இந்த 2 தஸ்பீகையும் செய்துவிட்டு அவர் துவா செய்தார் என்று சொன்னால் அந்த துவா மறுக்கப்படுவது கிடையாது. இரவிலே இசாவுடைய தொழுகைக்கு பிறகு சாப்பிட்டு விட்டு நாம் தூங்குகின்றோம். அந்த தூங்கக்கூடிய சமயத்திலே நமக்கு திடீரென்று விழிப்பு வருகின்றது. சிறுநீர் கழிப்பதற்காகவோ பிறண்டும் பொழுதோ எப்படியாவது முழிப்பு வந்துவிட்டால், முழிப்பு வந்தவுடன் எழுந்து அமர்ந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் இந்த கலிமாவையும் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வ லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் இந்த கலிமாவையும் ஓதிவிட்டு யா அல்லாஹ் என்னுடைய நோயை நீக்கிவிடு என்று சொன்னால் போதும், யா அல்லாஹ் என்னுடைய கருணையை நீக்கிவிடு என்று சொன்னால் போதும். இந்த ஒரே ஒரு அமலை மட்டும் நான் செய்து பாருங்கள்.
நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆவை கபூலாக்குவான். எத்தனையோ ஆலிம்கள் இந்த துஆவை செய்து வருகின்றார்கள். அல்லாஹ் அந்த துஆவின் மூலமாக அவர்களுடைய துஆவை அங்கீகரித்திருக்கின்றான், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி ஆக்கின்றான் என்பதாக கிதாபுகள் எழுதப்படுகின்றன. அதே போல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி உம்மு சல்மா என்ற மனைவி அவங்க கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் துஆ செய்ய வேண்டும், என்னுடைய துஆ அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கான ஒரு லேசான அமலை சொல்லி தாருங்கள் என்பதாக சொல்லி நபியிடத்திலே கேட்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் 10 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 10 முறை, அல்லாஹு அக்பர் 10 முறை, சுப்ஹானல்லாஹ் 10 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 10 முறை, அல்லாஹு அக்பர் 10 முறை. இந்த 3 தஸ்பீகையும் 10 விடுத்தம் சொல்லிவிட்டு நீ அல்லாஹ்விடம் துஆ செய். அல்லாஹ் உன்னுடைய துஆவை அங்கீகரிக்கின்றான். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், என்னுடைய அடியானே, என்னை நீ புகழ்ந்திருக்கின்றாய், என் மீது தஸ்பீஹ் செய்திருக்கின்றாய், உன் பக்கம் நான் கவனம் செலுத்துகின்றேன், நஅம் நஅம் என்பதாக நீ எத்தனை விடம் என்னென்ன கேட்கின்றாயோ நஅம் உனக்கு தருகின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறார் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் கிதாபுகளே பதிவு செய்யப்படுகின்றன. அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோடு பேசக்கூடிய நபி. அந்த நபி அல்லாஹ்விடத்திலே பேசுவதற்கு முன்னால் ஒரு திக்ரை அவர்கள் செய்வார்கள். அந்த திக்ரை செய்துவிட்டு தான் அவர்கள் துஆ செய்வார்கள். அல்லாஹ் அவர்கள் துஆவை உடனே கபூலாக்குவான். ஒவ்வொரு நபிக்கும் ஒரு திக்ர் இருக்கின்றது. அந்த திக்ரை செய்ததற்கு பிறகுதான் அவர்கள் துஆ செய்வார்கள். அல்லாஹ் அவர்களுடைய துஆக்களை அங்கீகரிப்பான். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்கள் துஆ செய்வதற்கு முன்னால் இந்த திக்ரை செய்வார்கள். இந்த திக்ரை செய்துவிட்டு தான் அல்லாஹ்விடம் அவர்கள் கையேந்தி துஆ செய்வார்கள். அல்லாஹ் அவர்களுடைய துஆவை அங்கீகரித்துக் கொள்வான். அது என்ன திக்ர் என்று சொன்னால், அல்லாஹும்ம ஹலக்தனி, அல்லாஹும்ம அன்த ஹலக்தனி வ அன்த தஹ்தீனி வ அன்த துத்இமுனி வ அன்த தஸ்கீனி வ அன்த துமீதுனி வ அன்த தஹ்யீனி வ அன்த அலா குல்லி ஷைஇன் கதீர். 7 வார்த்தை தான். இந்த 7 வார்த்தை அரபில் தெரியாவிட்டால் தமிழில் கூட நாம் சொல்லலாம். அல்லாஹும்ம அன்த ஹலக்தனி, யா அல்லாஹ் நீயே என்னை படைத்தவன், வ அன்த துஹ்யீனி, நீயே வ அன்த தஹ்தீனி, நீயே எனக்கு ஹிதாயத்தை நேர்வழியை கொடுத்தவன், வ அன்த துத்இமுனி, நீயே எனக்கு உணவளிக்கக்கூடியவன், வ அன்த துஹ்யீனி, நீயே எனக்கு உயிரை கொடுத்தவன், வ அன்த துஸ்கீனி, நீயே எனக்கு நீர் புகட்டக்கூடியவன், வ அன்த துத்இமுனி, நீயே எனக்கு மௌத்தை கொடுக்கக்கூடியவன். இப்படி சொல்லிவிட்டு, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்துவிடு, யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கிவிடு, யா அல்லாஹ் என்னுடைய நோயை நீக்கிவிடு என்று நாம் துஆ செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த துஆவை நிச்சயமாக அங்கீகரிப்பான் என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன செய்தி திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் எப்பொழுதெல்லாம் நமக்கு கஷ்டங்கள் வருகிற போதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்கின்றோம். ஆனால் கேட்கக்கூடிய முறை தெரியாமல் கேட்கின்றோம். யா அல்லாஹ் எனக்கு அதை கொடு, இதை கொடு என்பதாக கேட்கின்றோம். ஆனால் அல்லாஹ்விடம் கேட்பதற்கு முன்னால் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரிப்பான். அந்த துஆவுக்கான பலனை அல்லாஹு தஆலா கொடுப்பான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சிறப்பான இரவுகளிலே நாம் நேற்றைய தினம் சொன்ன அந்த தஸ்பீஹெல்லாம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே இது போன்ற தஸ்பீகளை சொல்லி நாம் கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய துஆவை நிச்சயமாக அங்கீகரிப்பான். நம்முடைய கோரிக்கைகளை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். பலஸ்தீனிலே மக்கள் இன்னும் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். போர் நிறுத்தம் ஏற்பட்டு மீண்டும் அந்த போர் வந்து எத்தனையோ மக்கள் அழிந்து கொண்டே இருக்கின்றார்கள். நாம் எல்லாம் நோன்பு நோற்பதற்கும் நோன்பு திறப்பதற்கும் எவ்வளவோ உணவுகளை வேஸ்ட் பண்ணுகின்றோம். ஆர்க்கக்கூடிய உணவு நாம் சாப்பிட்டு மிச்சம் இருப்பதையெல்லாம் குப்பையில் கொட்டுகின்றோம். இஃப்தாரிலே நோன்பு திறக்கின்ற பொழுது எல்லோருக்கும் நோன்பு திறப்பதற்கான உணவு அதிகமாக கிடைக்கின்றது. அதை சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு விட்டு மிச்சத்தை குப்பையிலே கொட்டுகின்றோம். ஆனால் அந்த பலஸ்தீன் மக்கள் குப்பையில் கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். காய்ந்த ரொட்டி துண்டை எடுத்து தண்ணீர் நனைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். சுத்தமான தண்ணீர் இல்லை. அவர்கள் ஈமான் கொண்ட மக்கள்
நல்ல ஒரு உணவு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த இவ்வளவு கஷ்டத்திலும் அவர்கள் நோன்பு நோக்கின்றார்கள். நேற்றைய தினம் பள்ளிவாசலை தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது பள்ளிவாசலே குண்டு போடப்பட்டு எத்தனையோ முஸ்லிம்கள் அங்கே ஷஹீதாக்கி இருக்கின்றார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே இந்த பலஸ்தீன் மக்களுக்காக நாம் கையேந்தி கேட்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அந்த பூமியை பாதுகாப்பதற்காக வேண்டிதான் அவர்கள் எல்லாம் அந்த ஊரை விட்டு செல்லாமல் இருக்கின்றார்கள். அந்த பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸை பாதுகாப்பதற்காக, அதை வெற்றி கொள்வதற்காக வேண்டிதான் அந்த மக்கள் எங்களுடைய உயிர் போனாலும் சரி, நாங்கள் ஷஹீதாகினாலும் சரி, இந்த ஊரை விட்டு போக மாட்டோம், இந்த நாட்டை விட்டு போக மாட்டோம் என்பதாக உறுதியாக இருக்கின்றார்கள். ஆனால் நாம் அதையெல்லாம் மீடியாவில் பார்த்து கொண்டு சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றோம், நம்ம ஆட்டம் போட்டு கொண்டே இருக்கின்றோம். முழுமையான முறையிலே ஒரு நாளாவது அவர்களுக்காக வேண்டி நாம் கையேந்தி கேட்டிருக்கின்றோமா? எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நல்ல நாளிலாவது அவர்களுக்காக வேண்டி ஒரு முறையாவது நாம் கையேந்தி கேட்போம். அல்லாஹு தாலா அதை கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான், அதை கொண்டு நமக்கும் அல்லாஹு தாலா வெற்றியை கொடுப்பான். அல்லாஹு தாலா அந்த பாக்கியங்களை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.